கொடூரமான சாதிய வன்கொடுமை, மேலவளவு துயரம், இந்த நாளில் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். சாதிய வன்கொடுமையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மேலவளவு கிராமத்தை அரசு சிறப்பு கவனம் செலுத்தி மேம்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை மனு ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் சாதிய வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை தத்தெடுத்து அந்த கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். அதற்கு சட்ட வரையறைகள் இடமளிக்கின்றன. இன்றும் அந்த கிராமத்திலே சுடுகாட்டு பாதை இல்லை என்பது கவலை அளிக்கிறது. தொடர்ந்து முறையிட்டு வருகிறோம். அந்த கிராமத்தில் உள்ள எளிய மக்களுக்கு வீட்டு மனைப்பட்டா இல்லை. எனவே அந்த கிராமத்தை மேம்படுத்துவதற்கு அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தமிழகம் தழுவிய அளவில் ஆங்காங்கே தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்கிற போது காவல்துறையினர் எதிர்த்தரப்பாரிடமும் மனு பெற்று பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்கு பதிவு செய்வது என்பது இன்னும் தொடர்கிறது. இது அதிகார வர்க்கத்தின் ஓரவஞ்சனை நடவடிக்கையாக உள்ளது. தலித் விரோத நடவடிக்கையாக உள்ளது. பாதிக்கப்பட்ட தலித்துகள் மீது வழக்கு தொடுப்பது என்பது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றச் செயலாகும். தமிழ்நாடு அரசு, குறிப்பாக காவல்துறை, பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே எதிர் வழக்கு தொடுக்கிற காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுமாறு நீதித்துறை வழங்கியிருக்கிற தீர்ப்பு ஒரு ஜனநாயக படுகொலை. அரசியல் கட்சிகள் இதனை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த தீர்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முதலில் விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பங்களை இடிப்பதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். பல அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அப்படியே பாதுகாப்பாக இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுவதிலே அதிகாரிகள் முனைப்பாக செயல்படுவது வன்மையான கண்டனத்திற்குரியது. நீதிமன்றத்திலே முறையிட்டிருக்கிறோம். திமுக, காங்கிரஸ் போன்ற அரசியல் கட்சிகள் இந்த அரசியல் உரிமைகளை பாதுகாக்க முன்வர வேண்டும். பொது இடங்கள் எவ்வளவோ பிற காரணங்களுக்காக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு நீதித்துறையில் எந்த முனைப்பும் காட்டாத போது யாரோ ஒரு சிலர் தொடுக்கிற வழக்கை வைத்துக் கொண்டு இதுபோன்ற தீர்ப்புகளை அளிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு போக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது. இந்த தீர்ப்பு ஏற்புடையதல்ல. புதிய புதிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் எதிர்காலத்திலும் தோன்றக்கூடும். அவர்களெல்லாம் தங்களின் இருப்பை வெளிப்படுத்துவதற்கு வேறு என்ன வழிமுறை இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. எனவே இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்க மறுக்கிறது. இந்த அரசியல் உரிமைகளை
பாதுகாப்பதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். 2026 ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல கூட்டணி ஆட்சி தான் சாத்தியமாக்குமா? ஏன்னா நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அதிமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றாரு. பாஜகக்காரங்க மட்டும்தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு தான் நீங்க சொன்னீங்க. இப்போ ஒரு புதுசாக அவர் வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்கும்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி சாத்தியமா இருக்குங்க? ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை சொல்லி வருகிறார். இதுவரையில் அதிமுக தலைவர், அவருடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கருத்தையுமே சொல்லாமல் மௌனம் காக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன். தற்போது அவர் அதற்கு விடையளித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை, அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது. கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செரிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும். ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. வரப்போற தேர்தலில் பாஜக பிரிஞ்சாங்க அப்படின்னா அதிமுகவோட நீங்க ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? இது யூகமான கேள்வி என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு நிலை வருகிற போது கேள்வி எழுப்புங்கள், பதில் சொல்லுகிறேன். திருப்பவனத்தில் ஒரு இளைஞர் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டாரு. அவர் உயிரிழந்தது நேற்று பெரிய போராட்டம் இருக்கு. அது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம். காவல்துறையினரின் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த இளைஞர் அஜித்குமார் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய உடன்பிறந்த தம்பி தன்னையும் அழைத்து சென்று விசாரித்தார்கள், தாக்கினார்கள். காவல்துறையினரின் தாக்குதலால் தான் எனது அண்ணன் உயிரிழக்க நேர்ந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரிகள், அதாவது சம்பந்தப்பட்டவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பது சற்று ஆறுதலை அளிக்கிறது. அதே வேளையில் அவர்கள் மீது உரிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். புலன் விசாரணையில் இப்படி உயிரிழப்பு நேர்வதை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையினருக்கு உரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் கஸ்டோடியல் டெத் என்பது நிகழக்கூடாது. அதை அடுத்தடுத்து சம்பவங்கள் நிகழ்கிற போது நாம் சுட்டிக்காட்டி வருகிறோம். ஆனால் இது தொடர்கதையாக நீடிக்கிறது, கவலை அளிக்கிறது. திருமாவளவனுக்கு திடீர்னு அன்புமணி மீது என்ன பாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யார் கேட்டது? அவரு அவங்க அப்பா மீது என்ன அப்படி கேட்டுக்காரா? ராமதாஸ் என்ன பாசம் பாசம் என்பது ஒரு வலிமையான வார்த்தை. நாங்கள் குறிப்பிட்டது அந்த அடிப்படையால் அல்ல. தந்தை மகனுக்கு இடையிலே ஏற்படுகிற இடைவெளி பெரிதாகிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு பொறுப்பான வார்த்தை, அவ்வளவுதான். தந்தைக்கு இருக்கிற அனுபவத்தை அல்லது அவருக்கு இருக்கிற ஆளுமையை திரு அன்புமணி அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேனே தவிர வேறு எந்த நோக்கத்திலும் நான் சொல்லவில்லை. அந்த கட்சி எப்படியாவது போகட்டும் என்று நான் கருதவில்லை. அந்த கட்சியும் இங்கே எளிய மக்களுக்காக போராடுகிற கட்சி என்று நம்புவதால் அவர்களுக்கு இடையிலான இடைவெளி ஏற்பட்டுவிடக்கூடாது. அந்த இடைவெளியை பயன்படுத்தி பாசிச சக்திகள் உள்ளே நுழைந்துவிடக்கூடாது. சனாதன பாசிஸ்டுகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். யாரோ சொல்லுவதை கேட்பதை விட தந்தை சொல்லுவதை கேளுங்கள் என்று ஒரு பொறுப்பான வார்த்தையாகத்தான் அதை குறிப்பிட்டதை தவிர பிணைப்பான வார்த்தையாக சொல்லவில்லை. ஜூன் 30 என்று மேலவளவு அரசியல் உரிமை போராளிகளின் வீரவணக்க நாள். மேலவளவு முருகேசன்
மற்றும் அவருடைய தலைமையிலான தோழர்கள் 7 பேர் கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்ட துயரமான நாள். தஞ்சை கீழ்வெண்மணிக்கு பிறகு தமிழகத்தில் நடந்த கொடூரமான சாதிய வன்கொடுமை, மேலவளவு துயரம், இந்த நாளில் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட தோழர்களுக்கு எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். சாதிய வன்கொடுமையால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள மேலவளவு கிராமத்தை அரசு சிறப்பு கவனம் செலுத்தி மேம்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சரும் அதற்கு சட்ட வரையறைகள் இடமளிக்கின்றன. இன்றும் அந்த கிராமத்திலே சுடுகாட்டு பாதை இல்லை என்பது கவலை அளிக்கிறது. தொடர்ந்து முறையிட்டு வருகிறோம். அந்த கிராமத்தில் உள்ள எளிய மக்களுக்கு வீட்டு மனைப்பட்டா இல்லை. எனவே அந்த கிராமத்தை மேம்படுத்துவதற்கு அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தமிழகம் தழுவிய அளவில் ஆங்காங்கே தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்கிற போது காவல்துறையினர் எதிர்த்தரப்பாரிடமும் மனு பெற்று பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே வழக்கு பதிவு செய்வது என்பது இன்னும் தொடர்கிறது. இது அதிகார வர்க்கத்தின் ஓரவஞ்சனை நடவடிக்கையாக உள்ளது, தலித் விரோத நடவடிக்கையாக உள்ளது. பாதிக்கப்பட்ட தலித்துகள் மீது வழக்கு தொடுப்பது என்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றச் செயலாகும். தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுமாறு நீதித்துறை வழங்கியிருக்கிற தீர்ப்பு ஒரு ஜனநாயக படுகொலை. அரசியல் கட்சிகள் இதனை அமைதியாக வேடிக்கை பார்ப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அந்த தீர்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முதலில் விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பங்களை இடிப்பதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். பல அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அப்படியே பாதுகாப்பாக இருக்கிற போது விடுதலை சிறுத்தைகளின் கொடிக்கம்பங்களை அகற்றுவதிலே அதிகாரிகள் முனைப்பாக செயல்படுவது வன்மையான கண்டனத்திற்குரியது. நீதிமன்றத்திலே முறையிட்டிருக்கிறோம். திமுக, காங்கிரஸ் போன்ற முனைப்பும் காட்டாத போது யாரோ ஒரு சிலர் தொடுக்கிற வழக்கை வைத்துக் கொண்டு இதுபோன்ற தீர்ப்புகளை அளிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு போக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது. இந்த தீர்ப்பு ஏற்புடையதல்ல. புதிய புதிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் எதிர்காலத்திலும் தோன்றக்கூடும். அவர்களெல்லாம் தங்களின் இருப்பை வெளிப்படுத்துவதற்கு வேறு என்ன வழிமுறை இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. எனவே இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்க மறுக்கிறது. இந்த அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.